அனைவருக்கும் இது உங்களுக்கு இந்த அக்வா லெஜண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம இன்னைக்கு வந்து கப்பி ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். ப்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 கப்பி, மேல் ஃபீமேல். நம்ம இதில் வந்து ஒரு மேல் மட்டும், ஒரு ஃபீமேல் மட்டும் நல்லா குண்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த ப்ரீட் போட போகிறோம். எப்படி ப்ராப்பராக ப்ரீட் போட்டு குட்டிகளை எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த குட்டிகளை சாவாமல் எப்படி காப்பாற்றுறது, அதுக்கப்புறம் இது வந்து எப்படி சாப்பாடு கரெக்டான ஃபுட்டு அதுக்கு தரது எல்லாமே இந்த வீடியோ காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து ஏதாவது டவுட் வச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கமெண்ட்டை வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்ம எந்த கப்பியை வந்து ப்ரீட் பண்ண போகிறோம்னா, ஒரு ரெட் கலர் கப்பின்னு தான் இந்த பெரிய கப்பி உள்ளே ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் அதோட வந்து அது மேல் வந்து இங்கே தானே கிடக்குது. மேல் இந்தா அங்கே கிடக்குது. இந்த மீனை பிடிச்சிடலாம் பாருங்க. இந்த ஓடு பாருங்க, இந்த தான் தண்ணியாக மாட்டிக்கிச்சு. குட்டி மீன் வேற இருக்கு. குட்டி மீன் மட்டும் போனால் மாட்டிக்கிச்சு. பா என்னம்மா ஜம்ப் பண்ணுது. அதோட ரெட் மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. பாருங்க, இதை அப்படியே கையில் எடுக்க முடியாது. ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. இங்கே வெயிட் பண்ணுங்க, கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான். அதை எடுத்து சேஃபாக போட்டாச்சு அந்த மீனை. இந்தா தெரியுதா கைஸ்? இப்போ அது வந்து இப்போ வந்து மேல் போடணும். இதுக்கு மேல் எங்கே இருக்குன்னு தான் இருக்கு. சம்மந்தம் எல்லாமே வருது பாருங்களா. குட்டி மீன்லாம் நீங்கள் வரவே வேணாம். சரிங்க பாருங்கள், சிக்கிக்கிச்சு வேற கையா. டம்மால் எடுத்து டம்மால், அவ்வளோதான். அதையும் சேஃபாக போட்டாச்சு. இப்போ வந்து கரெக்டாக குட்டி போட்டுக்க பாருங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அந்த இதாக டார்ச் அடிச்சு காட்டுறேன். வா, செம்மையாக இருக்குல்ல கைஸ். நம்மளோட ஃபிஷ்ஷு குட்டிக்குன்னு அந்த மாதிரி தான் வரும், ஃபீமேல் மேலு. நம்ம அதுக்கு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து எத்தனை நாளில் வந்துடும்னா, ஒரு 2 days இல்லைன்னா ஒரு 3 days வந்துடும் கன்ஃபார்மாக. குட்டி அங்கே லோடாக தான் இருக்குது. அவ்வளோதான், ஸ்பீடாக குட்டி வந்தோடனே நம்ம எடுத்து இதே இதில் போட்டுருவோம். இதே இதில் பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்க, தெரியுதா? இந்த குட்டி இதை வந்து நான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல குட்டி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஃபுட்டு போடணுமா போடக்கூடாதான் கேட்பீங்க. இதுக்கு வந்து ஃபுட்டு போடணும், ஆனால் ரொம்ப போடக்கூடாது. லைட்டாக தூவி விட்டால் போகிறோம். ஏன்னா மேல் இருக்குது ஃபீமேல் இருக்குது, அதுக்கு பசிச்சா சாப்பிட்ணும். அப்போ தான் அது நியூட்ரிஷனாக இருக்கும், அதுவும் ப்ரோட்டீனோட. அதுக்கப்புறம் இது ஃபுட்டு போடாமல் நம்ம வந்து தனியாக விட்டோம்னா அது வந்து குட்டி போட்டு அதுக்கப்புறம் அது அந்த ஃபீமேல் செத்து போயிடும். அதனால தான் கைஸ் நம்ம ரொம்ப நார்மலாக இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு போடுற மாதிரி அதிகமாக போடுவேன். சும்மா ஒரு தூவி விட்டால் போதும். ரொம்ப வேணால் சும்மா லிட்டில் பிட் தூவி விட்டால் போதும். கரெக்டாக அது போய் சாப்பிட்றோம். அது தேவையான அளவுக்கு. இங்கே பாருங்க, இப்போ வந்து நான் இதை வந்து நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். குட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் லைஃப் பிளான் சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா அது அப்போ தான் பயம் இல்லாமல் இருக்கும். லைஃப் பிளான் சேர்த்து